வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேப்பிட்டல் ஸ்ட்ரக்சர் அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்டோட யூனிட் 2 பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, காஸ்ட் ஆஃப் கேப்பிட்டல் இருக்கு, லீவரேஜ் இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோல கேப்பிட்டல் ஸ்ட்ரக்சரோட ஃபார்முலாஸ், ஃபார்மட்ஸ் எல்லாம் தான் ஒன் ஷாட் வீடியோல பார்க்க போறோம். எஸ். இப்ப பார்க்கலாமா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரைக்கும் இந்த EBIT அண்ட் EPS அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுக்கு ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இத மாதிரி EPS கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அதுக்காக இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இத பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இதோட ஃபார்மட் என்ன அப்படின்னா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். அதாவது EBIT எழுதிக்கணும். அதுலருந்து இன்ட்ரெஸ்ட்ட மைனஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட்ன்றது டிபெஞ்சர், பாண்ட்ல கிடைக்கிற பெர்சன்டேஜ்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி, அத நம்ம மைனஸ் பண்ணணும். கிடைக்கிறது பேரு EBT. அந்த EBTல இருந்து டாக்ஸ மைனஸ் பண்ணணும். டாக்ஸோட பெர்சன்டேஜ் ப்ராப்ளம்ல குடுத்துடுவாங்க. சோ அந்த டாக்ஸ் பெர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சு EBTல கண்டுபிடிச்சு அத மைனஸ் பண்ணணும் டாக்ஸ். வர்றது EAT அதாவது ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட மைனஸ் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருந்தது அப்படின்னா அதுக்கு டிவிடெண்ட் இருக்கும். அந்த டிவிடெண்ட நம்ம மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வர்றதுதான் ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். இப்ப நமக்கு நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ராப்ளம்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் நமக்கு தேவை. எதுக்காக அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் தேவை. ஏன்னா ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அதுதான் ஏர்னிங் பர் ஷேர். ஓகே. எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 மார்க்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். இது பாத்தீங்கன்னா நமக்கு படிப்போம். பட் இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து கேட்டது கிடையாது. இருந்தாலும் இத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் மூலமா நம்ம கண்டுபிடிக்கிறது EBIT கண்டுபிடிக்கிறோம். ஓகே. அந்த EBIT லெவல்ல பாத்தீங்கன்னா, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்னவா இருந்தாலும் நமக்கு வந்து சேம் EPS தான் குடுக்கும் அப்படின்றது தான் இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே. அதாவது EBIT லெவல் இதுல நம்ம ஒண்ணு கண்டுபிடிப்போம். அந்த EBIT லெவல்ல நம்மளோட EPS வந்து சேமா இருக்கும் அப்படின்றது தான் இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே. எஸ். இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் I1. I1ன்றது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் அண்டர் பிளான் 1. ஓகே. இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா? அது பிளான் 1ல. ரெண்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம போடுறோம் இந்த ப்ராப்ளம். அப்ப பிளான் 1ல என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படி 1 மைனஸ் டி டாக்ஸ். அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருந்துச்சு அப்படின்னா பிளான் 1ல அதை போடணும். இல்லைன்னா 0 போட்டுக்கலாம். இங்க N1ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் அண்டர் பிளான் 1. பிளான் 1ல நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன அப்படின்றது. தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் I2. எக்ஸ்ன்றது EBIT அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். I2ன்றது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் அண்டர் பிளான் 2. அதுல 1 மைனஸ் டாக்ஸ் மைனஸ் PD2. PD2ன்றது என்னன்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அண்டர் பிளான் 2. ஓகே. N2ன்றது நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் பிளான் 2. ஓகே. இது பிளான் 1, இது பிளான் 2. இது ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம EBIT கண்டுபிடிக்கணும். ஓகே. இதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டீடைல்டா நம்ம ப்ரீவியஸாவே நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. ஜஸ்ட் இப்ப வந்து நம்ம ஃபார்மட் ஃபார்முலாஸ் மட்டும் தான் இப்ப இந்த வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. எஸ். இப்ப நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் என்னன்னா நெட் இன்கம் அப்ரோச். இது வந்து 5 மார்க்ல இந்த ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தியரிஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது நெட் இன்கம் அப்ரோச், நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் அப்ரோச், மாடிகிலானி மில்லர் அப்ரோச், ட்ரெடிஷனல் அப்ரோச்னு இருக்கு. அதுல நெட் இன்கம் அப்ரோச் படி வேல்யூ ஆஃப் த ஃபர்மோட ஃபார்முலா என்னன்னா எஸ் பிளஸ் டி. எஸ்ன்றது என்னன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர் அண்ட் டின்றது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர் கொடுக்கலன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கான ஃபார்முலா இது. ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் divided by equity capitalization rate. Okay. Earnings available for equity shareholder எப்படி கண்டுபிடிக்கிறதுனா EBIT minus interest. Okay. EBITன்றது earnings before interest and tax இல்லையா? அதுல இருந்து interest மட்டும் மைனஸ் பண்றோம். And overall cost of capital ஓட ஃபார்முலா என்னன்னா EBIT divided by value of the firm. Value of the firm நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதை போட்டு நம்ம overall cost of capital கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் net income approach. Net income approachல நமக்கு value of the firm கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். and overall cost of capital கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் அப்ரோச் பார்க்கலாம். அதுல என்ன கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம். ஓகே. வேல்யூ ஆஃப் தி ஃபர்மோட ஃபார்முலா என்ன அப்படின்னா EBIT டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதாவது KO. ஓகே. இப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் டெப்ட். ஓகே. இது வந்து நார்மலா
ப்ராப்ளம்லயே இருக்கும். டெப்ட் எவ்வளவு வந்துட்டு 2 லேக்கோ 3 லேக்கோ அது மாதிரி ப்ராப்ளம்லயே ஸ்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த வேல்யூ ஆஃப் டெப்ட வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை கண்டுபிடிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் டெப்ட் போடணும். ஓகே, எஸ். இப்போ நம்ம இதை கண்டுபிடிப்போம். EBIT டிவைடட் பை ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ் ஓட வேல்யூ. எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் firm மைனஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் ப்ராப்ளம்ல இருக்கு. நம்ம வி வந்து கண்டுபிடிச்சிடறோம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் firm வந்து கண்டுபிடிச்சிடறோம். ஓகே, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றது மூலமா எஸ் கிடைச்சிடும். இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இதுல கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் அப்ரோச்ல கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூ ஆஃப் தி firm, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. இப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியோட ஃபார்முலா என்னன்னா EBT டிவைடட் பை மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. ஓகே, இப்போ EBT எப்படி தெரியும் இல்லையா? EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் தான் EBT. சரியா? ஓகே, இப்போ நெட் இன்கம் அப்ரோச் பார்த்துட்டோம், நெட் ஆப்பரேட்டிங் இன்கம் அப்ரோச் பார்த்துட்டோம். அடுத்து மோடிக்லானி மில்லர். மோடிக்லானி மில்லர் அப்ரோச்ல 2 விதமா இருக்கு. என்னன்னா டாக்ஸ் இருக்கும்போது என்ன ஃபார்முலா, டாக்ஸ் இல்லைன்னா என்ன ஃபார்முலான்ட்டு. when there is corporate tax, டாக்ஸ் இருந்துச்சுன்னா value of unlevered firm equal to EAT divided by KE. இதுதான். EAT எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும் இல்லையா? earnings before interest and tax minus tax. ஓகே, கார்ப்பரேட் டாக்ஸ் இருக்கும்போது EBIT மைனஸ் டாக்ஸ் பண்ணணும். அது மூலமா நமக்கு EAT கிடைக்கும். EAT டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. இது வந்து அன்லீவர்ட் ஃபார்ம். அன்லீவர்ட் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து டிபெஞ்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா லீவர்ட் ஃபார்ம். நமக்கு வந்து டெப்ட் வந்து யூஸ் பண்றோம் அப்ப. ஓகே, அப்ப அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த அன்லீவர்ட் ஃபார்ம்ல கண்டுபிடிச்சிடறோம் இல்லையா வேல்யூ, அந்த வேல்யூ பிளஸ் டெப்ட் இன்டூ டாக்ஸ் ரேட். ஓகேவா? ஓகே, இது வந்து வேல்யூ ஆஃப் அன்லீவர்ட் ஃபார்ம். இந்த ஸ்டெப் போட்டு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதை போட்டுட்டு பிளஸ் டெப்ட் இன்டூ டாக்ஸ் போட்டுட்டோம்னா லீவர்ட் ஃபார்ம் கிடைக்கும். அன்லீவர்ட் ஃபார்ம்ன்றது டெப்ட் யூஸ் பண்ணலாம், அதான் அன்லீவர்ட் ஃபார்ம். லீவர்ட் ஃபார்ம்ன்றது டெப்ட் யூஸ் பண்ணோம்னா அது லீவர்ட் ஃபார்ம். ஓகே, இப்போ இந்த 2 வேல்யூமே நம்ம கண்டுபிடிக்கணும். அன்லீவர்டோ கண்டுபிடிக்கணும், லீவர்டோ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அன்லீவர்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லீவர்ட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு ஸ்டெப் போடுறது மூலமாவே நமக்கு லீவர்ட் ஃபார்ம் கிடைச்சிடும். ஓகே, இப்போ அடுத்து when there is corporate tax ன்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ no corporate tax. when there is no corporate tax அப்படின்னும் போது value of the firm equal to EBIT divided by KO. அதுல வந்து நம்ம டாக்ஸை மைனஸ் பண்றோம், இதுல டாக்ஸை மைனஸ் பண்ணல, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப EBIT divided by KO. KE கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா earnings available for equity shareholder divided by market value of equity. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? வேல்யூ மைனஸ் டெப்ட். ஓகே, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி firm மைனஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் போடுறது மூலமா எஸ் கிடைச்சிரும். ஓகே, எஸ். இந்த earnings available for equity shareholder நமக்கு முன்னவே தெரிஞ்சதுதான். EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் தான் இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இங்க டாக்ஸ் போட வேண்டியது அவசியம் இல்லை. பிகாஸ் when there is no corporate tax ன்னு அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆனா வந்து ப்ராப்ளம்ல கொடுக்கும்போது there is no corporate tax எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம மோடிக்லானி மில்லர்ஸ்ல எந்த மாடல் இது அப்படின்னு பார்த்து நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும். புரியுதா? when there is corporate tax னா டாக்ஸ் ரேட் அங்க ப்ராப்ளம்ல இருக்கும். when there is no corporate tax னா டாக்ஸ் ரேட் இருக்காது. இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர்த்து ப்ராப்ளம்ல நோ டாக்ஸ், வித்தவுட் டாக்ஸ் அது மாதிரி எல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. வித் டாக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு அப்சர்வ் பண்ணி நம்ம போடணும் ப்ராப்ளம். எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் அப்ரோச். ட்ரெடிஷனல் அப்ரோச் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம்ல சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது பாருங்க ப்ராப்ளம்ல இருக்கும். earning before interest and taxன்றது ப்ராப்ளம்ல இருக்கும். அப்புறம் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட்ன்றது ப்ராப்ளம்ல இருக்கும். மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, earnings available for ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வரைக்கும் நம்ம வந்து போட போறோம். அதுக்காக முதல்ல EBIT ல இருந்து இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? டெப்ட் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அப்ப EBT கிடைக்கும். EBT ல நம்ம என்ன பண்ண போறோம்? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிய நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அப்ப மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எஸ் கிடைக்கும். இது நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது ப்ராப்ளம்ல இருக்கு. இதையும் டிவைட் பண்ணா நமக்கு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கிடைச்சிரும். அப்புறம் அதோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்றது மூலமா நமக்கு வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் கிடைக்கும். அப்புறம் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பாத்தீங்கன்னா EBIT டிவைடட் பை V, அதாவது வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் போடணும். இதுதான் ட்ரெடிஷனல் அப்ரோச்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபார்மேட். ஓகேவா? 3 இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும்,
இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை வச்சு இல்லாத அன்னோன் ஃபிகர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த ஃபார்மேட்ல போடுறோம். அதாவது வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் கண்டுபிடிக்கணும், ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இந்த 2 விஷயம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எப்படி எல்லாம் போடுறதுன்றது தான் இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்ப புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த தியரிஸ்ல ஏதாவது ஒரு தியரி உங்களுக்கு 5 மார்க்ல கேட்பாங்க. அண்ட் 10 மார்க்ல பாத்தீங்கன்னா இபிஎஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் இது வரைக்கும் கேட்டதில்ல, கேட்டாலும் நமக்கு போட பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எஸ், இப்ப இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க்கும் நான் தந்துடுறேன். ஏன்னா எல்லாமே வீடியோஸ் ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதோட ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஃபார்முலாஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு சாப்டர்ல நம்ம ஃபார்முலாஸ் என்னன்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.